கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னியேடா. ஓ அதுவா, நீ கதவை திறக்கணும்னு அப்படி சொன்ன, அவ்வளவுதான். சரோஜா சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? நீங்க எதை பார்த்து பயந்தீங்க? அது வந்து ராஜேஸ்வரி, உன் தலையில பூ வைக்கிறதுக்கு பதிலா காதுல பூவை சுத்தி விட்டுட்டு தப்பிச்சு போயிடுவான். உன் தோட்டத்தையும் சுத்தி வச்சுட்டு போயிருக்கான். இது சிசி கேமரா. இத கொண்டு போய் அமிர்தா ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ யாரு என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள என்ன பண்றான்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். ருத்ரா, அதே மாதிரி இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும். ஒருவேளை நீ வெளியே வந்தா பிரச்சனை எனக்கு தான். இல்ல பாபா, நான் வரமாட்டேன். என்னுடைய தவத்தையும் நான் விட மாட்டேன். நீங்க வந்து சொல்ற வரைக்கும் நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜெய் மகாகாளி. ருத்ரா, அந்த கால பைரவன் உனக்கு சகல சக்திகளையும் கொடுக்கட்டும். ஆரம்பி. ஜெய் மகாகாளி. கால காலேஸ்வராயா ருத்ர ரூபாயா. ஜெய் மகாகாளி. மிருகம் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அதால தன்னந்தனியா வாழ முடியாது. அதே மாதிரி நீயும் நிரூபிக்கிற ருத்ரா. தொடர்ந்து செய். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, அர்ஜுனை காணோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அர்ஜுன். இப்போதான் உங்களை காணமே நினைச்சேன். வாங்க, வெளியில போகணும். வெளியில நான் எங்க சார்? ஒரு சைட்டை விசிட் பண்ணணும். அங்க உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். ஐயோ கடவுளே, காலை சக்கரத்தை கட்டிக்கிட்டு வெளியில போகணும்னு இவரையும் எப்ப பார்த்தாலும் துடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள எப்படி என்ட்ரி கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்னடானா இவர் கூட எப்படி வெளியே போகாம தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. இந்த மிஸ் மாயமா வேற அவங்க ஹார்ட்ல இடம் கொடுக்காம என்னை பாடா படுத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் இவர் பின்னாடியே போயிட்டு இருந்தா அப்புறம் அமிர்தாவை நான் எப்படி பாக்குறது? அமிர்தா பின்னாடி சுத்தி அவங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும். அந்த வேலையெல்லாம் நான் எப்படி செய்யறது? இப்படியே போனா அவங்க என்னை காதலிக்கவே மாட்டாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அர்ஜுன், வாங்க கிளம்பலாம். லேட் ஆயிடுச்சு. சார் வந்துட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா? சரி, நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா வாங்க. மேடம். என்ன அர்ஜுன்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இது கொண்டு வரேன். இந்த தேங்க்ஸ் மேடம். குடி அர்ஜுன். மேடம், மார்க்கெட்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆபீஸ்க்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு தான். இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்குறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படி இருந்தா நான் சொல்றேன். அவர் கார்ல உனக்காக தான் வெயிட் பண்றாருன்னு தோணுது. ஆமா, போயிட்டு வரேன் மேடம். சரி. இன்னைக்கு என்ன பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? இவர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? அமிர்தா மேடம், நீங்க கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் நானே உங்களை வீட்டை கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறமா. இல்ல, நான் இன்னைக்கு எங்கேயும் போகல. கோயிலுக்கு போறதா இருந்தா போயிட்டு வா அமிர்தா. இல்லம்மா, இன்னைக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் போற மாதிரி இல்ல.
இன்னைக்கு முழுக்க வீட்ல தான் இருப்பேன். ஏங்க அமிர்தா, ப்ளீஸுங்க, உங்களை விட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் எங்கேயும் வெளியில போகாம நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கிளம்பலையா நீங்க? அர்ஜுன், சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. சார், இதோ வந்துட்டேன். கடைசியில மாமனார் கூட வெளியில போற நிலைமை வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? சாரி சார், லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல, இருக்கட்டும், வண்டியில இருங்க, சீக்கிரம் இருங்க. கடைசியில பிடிவாதமா என்ன கூட்டிட்டு போறீங்களே மாமா. உங்க பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஆசை தானே நான் உங்ககிட்ட வேலைக்கே சேர்ந்தேன். ஆனா உங்க கூட இருக்க நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இப்படி உங்களோட கூட்டிட்டு போறீங்களே, எந்த ஒரு நியாயம் மாமா இது? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. எப்படியாவது உங்க பொண்ணு மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரத்துல உங்க கையில ஒரு பேரனையோ பேத்தியோ கொடுத்துடுறேன். அர்ஜுன், என்னமோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. எனி ப்ராப்ளம்? ஆமா சார், என் மொபைலை நான் உங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ மை காட். என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சைட்ல வர எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றது? சார், எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் சார். நீங்க போங்க, நான் வீட்டுக்கு நடந்து போய் மொபைல் எடுத்துக்கிட்டு டைரக்டா சைட்டுக்கு வந்துடுறேன் சார். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை சார், என் வண்டி உங்க வீட்டில் தானே விட்டுருக்கேன், அதில் வந்துடுறேன் சார். ஓகே அர்ஜுன். டிரைவர், நான் போயிட்டு வரேன் சார். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க, சைட்ல வெயிட் பண்றேன். வண்டி எடுப்பா. மொபைலை விட்டுட்டு போயிட்டு இதுவே சாக்கா வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரலான்னு பிளான் பண்றீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். எங்க அமிர்தா, நான் உங்க கூடவே இருக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா இன்னைக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்பா கார்ல வெயிட் பண்றாரு, கிளம்புங்கன்னு என்கிட்டயே சொல்றீங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்காக நான் வீட்டுக்கு திரும்பி வரேன் பாருங்க. இந்த அர்ஜுன் அமிர்தாவை விட்டு போற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். எனக்கு தெரியும், நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்தே தீருவீங்க. வாங்க வாங்க, எப்படி வீட்டுக்கு வரீங்கன்னு நானும் பாக்குறேன். எங்க அமிர்தா, உங்ககிட்ட நான் என் இதயத்தையே தொலைச்சிட்டேங்க. இதுல மொபைல் தொலைக்கிறதுலாம் பெரிய விஷயமா? இந்த காலத்து பசங்களுக்கு பொண்டாட்டி கேர்ள் ஃப்ரெண்டை விட மொபைல் தான் ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு என் மொபைலை விட நீங்க தாங்க முக்கியம். நீங்க மட்டும் என் கூடவே இருந்தா போதும், இந்த உலகமே என்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன் தெரியுமா? என் உலகமே நீங்க தானேங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை. அடடே, அர்ஜுன் மொபைல் எங்க தான் இருக்கு? பாவம், அவர் இதை தேடி வீட்டுக்கு இங்கிருந்து நடந்து போறாரு. அவரை நானே கார்ல கூட்டிட்டு போறதா நல்லது. டிரைவர், அப்படியே இங்கிருந்து யூ டர்ன் எடுத்துங்க, அர்ஜுனை கூட்டிட்டு போயிடலாம். அர்ஜுன்,
அர்ஜுன் இங்க வாங்க. இதோ வரேன் சார். உங்க மொபைல் இங்க இருக்கு பாருங்க. ஆமா சார். உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களோட மொபைல் காருக்குள்ள தான் இருந்தது. ஓ, தேங்க்யூ சார். ஏறுங்க. சரிங்க சார். இல்ல, நான் வீட்டில் விட்டுட்டு வந்த போனு காருக்குள்ள எப்படி வந்துச்சு? எப்படி மொபைல் தானா காருக்குள்ள வரும்? ஒருவேளை சார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரோ? இல்லையே, எனக்கு முன்னாடியே ஒரு காருக்குள்ள வந்து உட்காந்துட்டாரே. இது என்னோட தானா இல்ல வேற யாருதோவா? கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்த்து தெரிய போகுது. எல்லாம் கரெக்டு தானே இருக்கு. நடக்கிறது என்னால சுத்தமா நம்பவே முடியல. வாட் அ மிராக்கிள்! எப்படி நடந்துச்சு? எனக்கு என்னமோ அமிர்தா திடீர்னு மாயமாகிற மாதிரி இதுவும் அங்கிருந்து மாயமாயிருக்கணும். ஐ திங்க் இது அந்த மாயம்மாவோட மாயாஜாலம் தான் ஆயிருக்கணும். அத்தை, அர்ஜுனுக்கு தான் டிஃபன் கொண்டு போறீங்களா? ஆமாமா, அவனை இப்படி அடைச்சு வச்சு நேரத்துக்கு எதுவும் கொடுக்கலனா எப்படி இருக்கும்? அதுக்காக தான். சரிங்க அத்தை, கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். வேண்டாம் விடுமா மயூரி, சும்மா உனக்கு எதுக்கு கஷ்டம்? என்னத்த இப்படி பேசுறீங்க? என் வருங்கால புருஷனுக்கு டிஃபன் கொண்டு போய் கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்குமா? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நான் தானே செஞ்சாகணும். ஆமா, அதுவும் கரெக்டு தான். ஆனா நான் அவனை ரூம்குள்ள வச்சு கதவை தாப்பாள் போட்டேன்னு அவன் என் மேல ரொம்ப கோவமா இருப்பான். தாப்பாள் போட்டு இன்னும் அவனை நான் விசாரிக்காம இருக்கேன்னு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அவன் பேசவே மாட்டான் தெரியுமா? அத்தை, ஒரு நிமிஷம். என்ன மயூரி, இந்த நேரத்துல நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய மகாபாரதமே நடந்துரும். நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, அர்ஜுன் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, உங்க மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்கான். அவனை நீங்க வெளியில போக விடாததுனால கோபத்துல இருக்கான். இந்த நேரத்துல நீங்க மட்டும் உள்ள போனீங்க, பீமா துரியோதன சண்டை தான் நடக்கும். பாத்தியா, நான் இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் அவன் என் மேல ரொம்ப கோவமா இருப்பான்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன மயூரி நான் பண்றது? யூ டோன்ட் வரி அத்தை, இந்த டிஃபனை என்கிட்ட கொடுங்க. நானே இதை அவன் கையில கொடுத்து உள்ள வச்சு அடைச்சதுல அம்மா தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைய வச்சிடுறேன். நீ சொல்றது சரியாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி இப்ப அர்ஜுன் என் மேல ரொம்ப கோவமா தான் இருப்பான். மயூரி, அர்ஜுன் கிட்ட இதுல அம்மாவோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றியா? அப்படியே அம்மா மேல கோவப்பட வேண்டாம்னு சொல்லுமா. சரிங்க அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அவனுக்கு நல்லபடியா புத்தி சொல்றேன். சரி, நீ நைஸா உள்ள போய் இத அவன்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட பேசு. நான் இங்கேயே நின்னுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேக்குறேன், சரியா? சரிங்க அத்தை, நீங்க இங்கேயே நில்லுங்க, உள்ள வந்துடாதீங்க அத்தை. இல்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அவன் பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவான்ல, அதான். சரி, நீ உள்ள போ, நான் இங்கேயே நிக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. இப்போ இந்த சிசி கேமராவை எங்க ஃபிக்ஸ் பண்ணுனா எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியலையே. கரெக்ட், அதுதான் சரியான இடம். இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த ரூம்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கரெக்டா ரெக்கார்ட் ஆகிடும்.
அர்ஜுன், அம்மா டிஃபன் கொடுத்திருக்காங்க, சாப்பிடு. என்ன ஆச்சு? உன்னை ரூம்ல வச்சு அடைச்சிருக்காங்கன்னு அம்மா மேல கோவமா இருக்கியா? பாவம், இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல அர்ஜுன். உன்னை இப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் நீ அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு டிஃபனை கூட என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ப்ளீஸ் நீ சாப்பிடு. இத சாப்பிடலன்னா அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ப்ளீஸ் டிஃபனை சாப்பிடுறா. ச்சே, நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அதனாலதான் மயூரியே பேசிக்கிட்டு இருக்க, அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். அர்ஜுன், அம்மாவை மன்னிச்சிடுறா. உன் நல்லதுக்காக தாண்டா அம்மா உன்னை இப்படி பூட்டி வச்சிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோயே. ஏன் அர்ஜுன் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? வாங்கிக்கோயே, சாப்பிடுறா. எனக்கு டிஃபன், காஃபி, தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத அர்ஜுன். டிஃபன் சாப்பிடாம எப்படி பசியோடவே இருப்ப? வெறும் வயித்தோட இருந்தா அத்தை மனசு கஷ்டப்படாதா? அவங்க இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஏன் மனசு கஷ்டப்படாதா? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருடன் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் அர்ஜுன். உன் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குல்ல, அதனாலதான் நீ வெளியே எங்கும் போக கூடாதுன்னு இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் இப்படி கோவப்படலாமா? அம்மா என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தானே. அதுவும் ஜோஷியர் இன்னைக்கு ஸ்பெஷலா உன்னை வெளியில எங்கேயும் போக விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காராம். அதுக்குதான் பயந்து போய் உன்னை ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லி என் ஃப்ரீடம் இப்படி கெடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு என்னை இப்படி அடைச்சு வைக்கிறது நியாயமா? நாயை கட்டி போடுற மாதிரி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது பாரு மயூரி, எனக்கு டிஃபனும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்க இருந்து போ. ப்ளீஸ் அர்ஜுன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்காகவாது கொஞ்சோண்டு டிஃபன் சாப்பிடுறா. ப்ளீஸ், என் தங்கம் இல்ல, சாப்பிடுறா. சரி சரி கொடு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக மட்டும்தான் சாப்பிடுறேன். ஐ லவ் யூ மயூரி. லவ் யூ டூ அர்ஜுன். எப்படியோ நல்ல பொண்ணு. இந்த மயூரி எப்படியோ அர்ஜுன் மனசை மாத்தி அவனை டிஃபன் சாப்பிட வைக்கிறா. எனக்கு இது போதும். அர்ஜுன், நானே உனக்கு ஊட்டி விடவா? சரி, ஊட்டி விடு. மை ஸ்வீட் அர்ஜுன். எங்க காட்டு. வெரி குட் அர்ஜுன், நீ டிஃபன் சாப்பிட்டுட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். மயூரி, அர்ஜுன் என்ன? அத்தை, அர்ஜுன் பாவம் ரொம்ப அப்செட்டா இருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா அவனுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சமும் குறையல அத்தை. அதான் நீங்க சாயங்காலம் வரைக்கும் இந்த பக்கம் வராதீங்க. சரி மயூரி, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். ஆனா இன்னும் ஒரே ஒரு வாட்டி அவன்கிட்ட போய் பேசி இதுல அம்மா தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லு. நான் சொல்றேன். சரிம்மா, நான் கீழே போறேன். சமையல் கட்டுல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் போறேன். ஐயோ, ஒரு வழியா தப்பிச்சிட்டேன்ப்பா. அமிர்தா, இனிமே உன்னோட வண்டவாளம்லாம் இந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிடும். அண்ணிய பயமுறுத்தின மாதிரி உன்னால எங்களை பயமுறுத்த முடியாது. இந்த வீடியோ ரெக்கார்டை வச்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியேற்றுறேன் பாரு. எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஏடா கூட ஆயிடுச்சுன்னா கஷ்டம். கனெக்ஷன்லாம் ஒழுங்கா இருக்கான்னு ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன். ஆன்ல தான் இருக்கு. அமிர்தா, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
அப்பாடா, யாரும் என்ன பார்க்கல. இவ்வளத்துக்காக ஏன் ரூமுக்கு போனாரு? அங்க என்ன வேலையா இருக்கும்? பாலித ஜனக